சொட்டு 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 கர்த்தரின் சொட்டு, இது ஆவியின் சொட்டு, இது சத்திய சொட்டு, இது மகிமையின் சொட்டு, இது மகத்துவ சொட்டு, இது அன்பின் சொட்டு, இது விடுதலை சொட்டு, இது இயேசுவின் சொட்டு. எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஜாய் டிவி நேயர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துக்கள், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலே நிம்மதிய ஊழியங்கள் வழங்கும் அருமையான சத்திய சொட்டின் மூலியமாக கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இந்த கர்த்தர் கொடுத்த சத்திய சொட்டுங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு நாள் மாத்திரம் பார்த்துட்டு அடுத்து யோசிக்க வேணாம். தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது தான் மகா பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க முடியும். தேவன் பேசுகிறார், என்ன சொல்ல வர்றாருங்கிறத அறிந்து கொள்ள முடியும். அதனால இந்த சத்திய சொட்டை தொடர்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. எடுத்து வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுடைய தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைங்களே. கர்த்தரை அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் தயவு செய்து கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை இது. நீங்கள் கேட்கும்போது பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீங்க. நல்லா கவனிங்க. ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தார். பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா நல்லா கர்த்தருக்கு பிரியமான ஒரு அருமையான தேவதாசன். அந்த ஆபிரகாமுடைய சரித்திரத்தில் அவருக்கு குழந்தை இல்லாத ஒரு பாக்கியம். அவர் எப்படி இருந்தார்னா, சரீரத்திலே குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாராம், பல நாட்கள் ஆகி. அப்படி இருக்கிற வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை மூலியமா சொல்றாரு, தரிசனத்தின் மூலியமா போறாரு. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்துல உண்டாகி, ஆபிரகாமே நீ என்ன செய்யாத, பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? என்னங்க கேடகம் அப்படின்னா கூட ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். அது என்னங்க பலனுக்கும் மகா பெரிய பலனுக்கும் வித்தியாசம்? மகா பெரிய பலன்றது சாதாரணப்பட்டது இல்லைங்க. அவர் அந்த அளவுக்கு ஆபிரகாம் என்ன செஞ்சார்னா, சோர்ந்து போயிருந்தார், தன்னுடைய சரீரத்திலே பலகீனப்பட்டிருந்தாராம். எனக்கு எப்படி குழந்தை வருமோ, சாராளுக்கு கர்த்தர் குழந்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, வாக்குத்தத்தம்லாம் சொன்னாரே, உன்னுடைய சந்ததி மூலியமா தான் இந்த உலகத்தை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா செய்ய மாட்டாரோன்னு சொல்லி சரீரத்துல இருதயத்துல நினைக்கும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஆபிரகாமே பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருப்பேன். அல்லேலூயா. உனக்கு ஈசாக்க கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு, ஸ்ட்ராங்கா பேசுறாரு. இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, எந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தினால இருக்கிறீங்க, கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருப்பேன், நான் உனக்கு மகா பெரிய பலனா இருப்பேன். என் பலன் பெருசுன்றாரு. உன் பலன்லாம் இதுல இருந்து அடுத்த தெரு கூட போகாது. ஆனா என் பலன் பெருசுன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அததான் ஆபிரகாமுக்கு அந்த பலனை கொடுத்ததுனாலதான் ஈசாக்க கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதே மகிமை இந்த நாளில் உங்கள் மேல இருப்பதாக. அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல பலன் குறுகி போயிருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய காரியங்களிலே நான் என்ன செய்யறேன், மகா பெரிய பலனா இருப்பேன். மகா பெரிய பலனுங்க. சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சி அடைங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். மகா பெரிய பலன் ஆபிரகாமுக்கு இருந்ததுனாலதான் இன்னைக்கு உலகத்திலேயே விசுவாசத்தினுடைய தந்தை என்று என்ன செஞ்சாரு, கர்த்தர் அவரை உயர்த்தி வச்சாரு. ஆமென் சொல்லுங்க. முடிவிலே மகிமையான காரியங்களை ஆபிரகாம் செய்ய வச்சாரு. அது போலதான் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருப்பேன் மகனே மகளேன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய மகிமை. அந்த மகா பெரிய பலனை நம்ம சுதந்திரிச்சுக்கிறோம். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே நெகேமியால சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன்றாரு. நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தாதான் அந்த மகா பெரிய பலனை சுதந்திரிக்க முடியும். அதே மாதிரி கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் சொல்றாரு. அவர் ஆசீர்வதிக்கணும்னா, மகா பெரிய பலனை பெறணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம அவருக்கு பிரியமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் எப்படி பிரியமா இருந்தாரோ அதே போல நம்மளும் பிரியமா இருக்கணும். அதே போல சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு
கர்த்தர் என்ன செய்யறாரா? பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாரா. சந்தோஷப்படுவோமா? எவ்வளவு பெரிய பாக்கியம். நீங்க இந்த இடத்துல சோர்ந்து போயிருக்கிறீங்க, உங்களுக்கு சொல்றாரு கர்த்தர் நான் மகா பெரிய பலனா இருப்பேன். அல்லேலூயா. அடுத்து கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடைத்து என்ன செய்வாங்களா? எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் இளைப்படையா, நடந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சோர்வடைய மாட்டோம்னு சொல்லி ஏசாயா 40:31 சொல்றாரு. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமத்தில் இந்த நாளிலே கர்த்தருக்கு தன்னுடைய பலனை, மகா பெரிய பலனை கர்த்தருடைய நாமத்தினாலே யாருக்கு ஒப்பிறாருன்னா கழுகுக்கு ஒப்பிறாருங்க. கழுகை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அது 70 வயசு வரைக்கும் தனிமையாக்கப்படும். 70 வயசுக்கு மேல தனிமையாகி 40 வயசு அடைஞ்ச உடனேயே அந்த காரியங்கள்ல பலனற்று போயிருக்குங்க. பலனற்று போயிருக்கிற அந்த கழுகு ஒரு சூழ்நிலை வரும்போது தன்னை தனிமையாக்கி கொண்டு என்ன செய்யும்? சரீரத்துல எல்லா காரியங்களையும் அந்த அழகு எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டு தனிமையாகி பல நாட்கள் அந்த ரெக்கையெல்லாம் எடுத்து போட்டுருமா. எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் குத்தி கொத்தி கொத்தி எடுத்து போட்டுருமா. முடிவுல அந்த கழுகு என்ன செய்யுமா? நல்லா கவனிங்க. ரெக்கை நல்லா வளர்ந்த பொருட்டு மறுபடியும் புது பலன் அடைந்து என்ன செய்யுமா? எழும்பி பறக்குமா. ஆமேன்னு சொல்லுங்க. அதே மகா பெரிய பலன் கழுகு மேல இருக்கிறது போல என் கழுகு காட்டிலையும் நம்ம கம்மியா? நம்ம கழுகுக்கு மேல உள்ளவங்க. ஆமேன். அல்லேலூயா. நம்ம எம்மாத்திரம் எந்த காரியங்கள்ல கழுகு ஒன்றுமில்லாத காரியங்களிலே கர்த்தர் பலன் கொடுத்து நடத்தும் போது, மகா பெரிய பலன் கொடுத்து நடத்தும் போது நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம சரீரங்களையும் நம்ம என்ன செய்யணும்? கழுகை காட்டி நம்ம மேன்மை உள்ளவர்கள். நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய மகா பெரிய பலனை நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நல்லா கவனிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்ன செய்யணும்? என் நாமத்தை மறுதலிக்காம இருந்தீன்னா இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்லி வெளிப்படுத்தல் 3:8 சொல்றாருங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நீ என் நாமத்தை அறிஞ்சிருக்கிற, கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கிறதுனால நான் உன்னை என்ன செய்வேன்? அநேகத்தில் அதிகாரியா வைப்பேன். இருந்தாலும் திறந்த வாசலை நீ என்ன செய்ய? சுதந்திரித்துக் கொள்ளுன்றாரு. ஒருவனும் என்ன செய்ய முடியாது? அதை பூட்ட முடியாது. பூட்டினதை திறக்க முடியாது, திறந்ததை பூட்ட முடியாது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட அந்த மகா பெரிய பலன். அல்லேலூயா. அடுத்து கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத. கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னோட நான் இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன செய்வேன்? சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலக்கரத்தினால் உன்னை என்ன செய்வேன்? தாங்குவேன்றார். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, ஏசாயா 41:13 சொல்லப்பட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மகா பெரிய பலனு நம்மளுக்கு என்ன செய்யுமா? வலது கையை பிடிச்சு தூக்குமா. அந்த மகா பெரிய பலன், கர்த்தராகிய மகா பெரிய பலன் நம்ம வலது கையை பிடிச்சு தான் தூக்குமா. இடது கையை பிடிக்காதான். ஏன்னா வலது கை ஆசீர்வதிக்கப்பட்ட காரியம். ரெண்டு ஒண்ணுதான். ஆமென். அதுல வலது கையை மேன்மைப்படுத்துறாரு. அல்லேலூயா. உன்னை தூக்குனா வலது கையை பிடிச்சா நான் ஸ்ட்ராங்கா பிடிச்சிருவேன்றாரு. அல்லேலூயா. அதே போல எந்த இடத்துல சோர்ந்து போய் இருக்கிறியோ, எந்த இடத்துல பலகீனப்பட்டு இருக்கிறியோ, வாழ்க்கையை நான் என்ன செய்வேன்? நான் உன்னுடைய வலது கையை பிடிச்சு நான் தூக்குறேன்றாரு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்களேன். அடுத்து ஏசாயா 44:2 சொல்லுது, நான் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்யுமாய கர்த்தர் நான் சொல்கிறது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, நீ பயப்படாதே என்றாரு. நான் உனக்கு மகாபெரிய பலனா இருப்பேன்னு சொல்றாரு. அதே மகாபெரிய பலன் நம்ம ஆட்கொள்ளட்டும். எப்படி ஆபிரகாமு மேல இருந்த அதே மகாபெரிய பலன் இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் மேலே தேவ பலன், மகாபெரிய பலன் இருக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய அந்த மகாபெரிய பலனை அதே மாதிரி பாருங்களேன். வெளிப்படுத்தல் 1:7 சொல்லுது, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் யோவான் சொல்றாங்க. அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் சொல்லி யோவான்ட்ட பேசினாருங்க. அதே அன்பு இந்த நாளில் நம்ம மத்தியில் இருக்கு. அல்லேலூயா. நம்மளும் எப்படி இருக்கணும்? செத்தவனை போல எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளே தாழ்த்திடணும். ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி யோவான் பரலோகம் போய் தரிசனத்தில் இயேசுவோடு இருக்கும்போது செத்தவனை போல விழும்போது, அப்ப அவர் சொன்ன வார்த்தை, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன்னு சொல்லி யோவானை பேசின அதே அன்பு நாளில் உங்கள் மத்தியில் பேசப்படுகிறது. அல்லேலூயா. அந்த மகாபெரிய பலன் உங்க மேல இருக்கு. அல்லேலூயா. அந்த மகாபெரிய பலன். அதே போல நல்லா கவனிங்க, சிலுவையை பற்றிய செய்தி மற்றவர்களுக்கு, அது கெட்டு போறவர்களுக்கு எது இருக்கா?
பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது என்ன செய்யறது? தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தன்னுடைய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்தாரு. அந்த பலன் நம்ம மேல இருக்கட்டும். அல்லேலூயா. அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகா பெரிய பலனா எப்படி ஆபிரகாமுக்கு இருந்தது போல, அதே மகா பெரிய பலன் இந்த உலகத்திலே சிலுவையிலே சாத்தானை ஜெயிச்சது போல அதே மகா பெரிய பலன் நம்ம மத்தியில் இருக்கட்டும். அல்லேலூயா. அப்ப சிலுவை அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் நம்ம என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவ்வளவு பெரிய மகா பெரிய பலன் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் நம்ம நடத்துகிறாரு. அந்த மகா பெரிய பலனை நம்ம சுதந்திரிக்கணும். ஒவ்வொரு நொடி பொழுதும் சுதந்திரிக்கணும். ஆபிரகாம் எப்படி சுதந்திரித்தாரோ, ஆபிரகாம் தன்னுடைய சரீரத்திலே பலகீனப்படும் பொழுது அப்படியே கர்த்தரை நோக்கி பார்த்தாராங்க. அதே பார்வை தான் நம்மளுக்கு இருக்கணும். நம்ம பலனுக்காக ஓடக்கூடாது. இதுல ஏதாவது பலன் கிடைக்குமோ, அதுல ஏதாவது பலன் கிடைக்குமோ, இதுல பலன் கிடைக்குமோன்னு உலகத்தை நோக்கி ஓடணும்னா கர்த்தருடைய பலன் கிடைக்காது. கர்த்தர் சொல்றாரு, என்ன நோக்கி எப்படி ஆபிரகாம் பார்த்தாரோ, என்னை நோக்கி விசுவாசித்து நடந்தாரோ, அதே விசுவாசித்து நடக்கணும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் நடப்பு தான் என்ன கொண்டு வரும்? மகா பெரிய பலனை கொண்டு வரும். ஒரு கழுகை நான் என்ன செஞ்சேன்? இந்த உலகத்துல உனக்கு உதாரணம் வச்சிருக்கிறேன். அந்த கழுகு எப்படி தன்னை எப்படி தகுதிப்படுத்தி பலப்படுத்தி எப்படி தனிமையாக்கப்பட்டு எனக்காக சிறகை அடித்து கொண்டு எழும்பி நடந்தது போல, எழும்பி ஓடுனது போல, எழும்பி பறந்தது போல நம்மளும் எப்படி செய்யணும்? இயேசுவுக்காக எழும்பணும், இயேசுவுக்காக பறக்கணும், இயேசுவுக்காக நடக்கணும், இயேசுவுக்காக இந்த உலகத்தில் எதையும் செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அந்த மகா பெரிய பலனை நம்ம சுதந்திரிக்கும் பொழுது, மகா பெரிய ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது, மகா பெரிய கிருபையை பெறும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? இயேசுவுக்காக தன்னை நம்ம அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தர் சொல்ற விரும்புகிறது என்னவென்றால், எப்படி நல்ல கவனிங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாமே சொல்றாரு, ஆபிரகாமே சொல்றாரு அவருடைய வார்த்தையின்படி, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. 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 அந்த மகா பெரிய பலன், அந்த மகா பெரிய பலன், அதே ஆபிரகாமுக்கு போன அதே மகா பெரிய பலன் அதே சந்ததியாக எங்கள் மத்தியில் இருக்கட்டும்பா. உம்முடைய மகா பெரிய பலனை நாங்க சுதந்திரிக்க, அந்த மகா பெரிய பலனை நாங்க ஆசீர்வதிக்க, அப்பா நீ ஆசீர்வதிக்கும் போது அதை நான் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. நீ நடத்தி அருளும்பாப்பா. எப்படி அப்பா நீ சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது தேவ பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதே மகிழ்ச்சி எங்களுக்கு கொடுங்க. உங்க மேல மகிழ்ச்சியை வைக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆபிரகாம் எப்படி விசுவாசித்து நடந்தாரோ அதே போல நாங்கள் விசுவாசித்து நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஒருபோதும் தகப்பனை உலக பார்வையிலே தரிசித்து நடக்காம விசுவாசித்து நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அதே போல தகப்பனே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு வசனத்தை கேட்டு உண்மையும் நன்மையும் இருதயத்தில் பொறுமையும் பலனையும் தந்தது போல இந்த நாளிலே அருமையான தேவ பிள்ளைகள், இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் இரத்தத்தை இவர்கள் மேலே தெளிக்கிறேன். ஒரு விசேஷித்த கிருபையும் தயவும் இறங்கி வரட்டும். இவர்களை ஆசீர்வதிங்க. இவர்களை இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் மேலே இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஒரு பரிசுத்தம் உள்ள கிருபை, மகா பெரிய பலன் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் மேலுமே இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத சுகம், இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத விடுதலை, இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத அடையாளம், இயேசுவின் நாமத்தில் ஒரு மேன்மை. ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இரத்த கோட்டைக்குள் பாதுகாத்துக் கொள்ளும். நீரே மகிமை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தேவ மகிமையில கர்த்தருடைய சத்திய சொட்டு மூலியமாக கர்த்தர் உங்களை சந்திக்க வச்சாரு. எங்கள் ஊழியத்தை கிட்டத்தட்ட 455 திருச்சபைகளை காணும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை எடுத்துக்கொண்டு 3 மாநிலங்கள் 36 மாவட்டங்களை சந்திக்க எங்களுக்கு கிருபை கொடுத்து அநேக இடங்களில் கர்த்தர் கொண்டு போய் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அதே வல்லமை உங்களுக்கு வேணுமா? உங்கள் திருச்சபையில் விட்னஸோட பவர்ஃபுல் விட்னஸ், அந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டு வார்த்தையோடு கூட அநேக சபைகளில் கர்த்தர் எங்களை கொண்டு விதைக்கிறாரு. அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஊழியத்திற்காக தேவ மகிமையில் எழுப்புதலை அடைகிறாங்க. எழுப்புதலை பெற்றுக்கொண்டு ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் கிருபை கொடுக்கிறாரு. அதே மகிமை உங்களுக்கு வேணுமா? அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு போதகர்களே மற்றும் அநேக ஊழியங்களை செய்கிற தேவ பிள்ளைகள் மேலே நான் இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் வருகிறேன். எங்களை பயன்படுத்துங்க. இந்த நிம்மதிய ஊழியங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது அநேகருக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது போல
உங்க சபைகளுக்கும் இது ஆசீர்வாதத்தை தரும். இது ஒரு பாரம் அல்ல, தேவ மகிமையிலே பரலோகத்துக்கு கர்த்தருடைய நாமத்தில் ஆத்துமாக்களை மீட்டெடுத்து ஊழியம் செய்யக்கூடிய கிருபை எங்களுக்கு கர்த்தர் எங்க மூலியமா அநேக ஜனங்களை, அநேக ஊழியர்களை எழுப்பியிருக்கிறாங்க, இன்னும் எழுப்புவாங்க. ஆசீர்வதிக்கப்பட கிருபை கொடுத்திருக்கிறாங்க. நீங்களும் மேன்மைப்படுங்க. கர்த்தருடைய நாமத்தில் இதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: சுவிசேஷகர் ஸ்டீஃபன் நெட் மற்றும் சுவிசேஷகர் ஹெப்சிபா ஸ்டீஃபன் நெட், அன்னை சிஸ்டம்ஸ் 3/267/14G, மன்னை மெயின் ரோடு, விலமல், திருவாரூர் மாவட்டம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியர் தேவனுடைய சுவிசேஷ வேலையை செய்கிறபடினால் திருச்சபை ஊழியங்களிலே பங்கு பெறவும் தெய்வ செய்தி அளிக்கவும் இவரோடு நீங்கள் தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 9125782226 மற்றும் 6383042626 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு ஊழியத்திலே இவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.